எல்லாருக்கும் வணக்கம். இது லைட் டாபிக்கோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைட். அண்ட் அது ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பார்க்க முடியாது. ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே டார்க்காக இருக்கும். இது ஏன்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ரிஃப்ளெக்ஷனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிளாக் கலர் எங்கேருந்து வருது தெரியுமா? Black actually ஒரு கலர் கிடையாது. ஏன்னா black is the absence of light. அதாவது blackனா லைட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு black ஷர்ட் பார்த்தீங்கன்னா அது பிளாக்காக இருக்கிறதுக்கான காரணம் அது மேலே படுற எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணுது. அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணும்போது அது பிளாக்காக மாறிடும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நைட் டைமில் லைட்டே போடாமல் இருந்தால் எல்லாமே பிளாக்காக தானே தெரியும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸோட ஆக்சுவல் கலர் பிளாக்கா இல்லை தானே? அப்போ ஏன் எல்லாமே பிளாக்காக தெரியுது? இது ஏன்னா எப்படி எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணும்போது பிளாக் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி எந்த லைட்டும் இல்லாதப்ப எல்லாமே பிளாக்காக தான் தெரியும். ஏன்னா ஒரு பொருளை பார்க்கணுன்னா அதுலேருந்து லைட் வெளியே வரணும். லைட் வரலன்னா அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் போகலாம். நம்ம பின்ஹோல் கேமராவோட ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷனை பார்த்தோம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிளில் ட்ரீல இருந்து லைட் ரேஸ் வந்துச்சு இல்லையா? அது எப்படி? ட்ரீ என்ன ஒரு லைட் சோர்ஸா? இல்லை தானே? பின்ன எப்படி ட்ரீலேருந்து லைட் வந்துச்சு? அது ரிஃப்ளெக்ஷனால் வந்துச்சு. லைட் ஒரு பொருள் மேலே பட்டு பவுன்ஸ் ஆகும்போது நாம் அதை ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அது மேலே பிக்சரில் காட்டுற மாதிரி ஒரு சைடில் ஒரு கண்ணாடியையும் இன்னொரு சைடில் ஒரு பிளாக் பேப்பர் இல்லை ஏதாவது ஒரு பிளாக் ஆப்ஜெக்டை வைங்க. இப்போ நீங்கள் ஒரு டார்ச் லைட்டை வச்சு அந்த மிரர் மேலே லைட் அடித்தா நீங்கள் அந்த பிளாக் ஆப்ஜெக்டில் லைட் வரதை பார்ப்பீங்க. இது ஏன்னா நீங்கள் அந்த மிரர் மேலே அடிக்கிற லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிளாக் ஆப்ஜெக்ட் மேலே போகுது. அண்ட் அதனால தான் பிளாக் ஆப்ஜெக்ட் லைட் ஆகுது. இதே மாதிரி தான் ட்ரீயும். சன்லைட் அந்த ட்ரீ மேலே படும்போது கொஞ்சம் லைட் அந்த ட்ரீயை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் அந்த லைட்டோட ரேஸை வச்சு தான் இமேஜ் உருவாகுது. அண்ட் அந்த லைட் நம்ம ஐஸில் படும்போது தான் நம்மளால் அந்த ட்ரீயை பார்க்க முடியுது. இப்போ ரிஃப்ளெக்ஷனை பற்றி இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு கண்ணாடி இருக்குது அண்ட் அது மேலே லைட் படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கன்ஃபியூஷனை குறைக்கிறதுக்காக ஒரே ஒரு லைட் ரேயை மட்டும் பார்க்கலாம். இந்த லைட் ரே மிரர் மேலே பட்டு எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். அந்த ரே ஆப்போசிட் சைடில் ஒரே மாதிரி போல. இப்போ லைட் படுற இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம். இப்போ எப்படி தெரியுது? நடுவில் இருக்க லைனுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இல்லை. இதை நம்ம சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மிரர் மேலே படுற ரேயை இன்சிடென்ட் ரேன்னு சொல்லலாம். அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி வர ரேயை ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லலாம். அண்ட் நடுவில் நம்ம வரைஞ்ச ஸ்ட்ரெயிட் லைனை நார்மல்னு சொல்லுவோம். இப்போ இந்த சிமெட்ரியால் நம்ம the angle between the normal and the incident ray is the same as the angle between the normal and the reflected rayன்னு சொல்லலாம். ஆங்கிள்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆங்கிள் நம்ம ஒரு ரேவை எவ்வளவு ரொட்டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லும். இப்போ நார்மல் மாதிரியே அந்த இடத்துல இன்னொரு லைன் இருந்தால் நாம் அது மிரருக்கு அட்டாச் இருக்க பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணால் நம்மளால் அதை இன்சிடென்ட் ரே மாதிரியே மாற்ற முடியும். இப்போ நாம் இந்த லைனை இன்சிடென்ட் ரே மாதிரி ஆக்கிறதுக்கு எவ்வளவு ரொட்டேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஆங்கிள். இப்போ இதே லைனை பழையபடி நார்மலுக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணால் நம்மளால் ரிஃப்ளெக்டட் ரேவையும் காப்பி பண்ண முடியும். நாம் இந்த சிமெட்ரின்னு சொன்னோம். அண்ட் இந்த சிமெட்ரியால் the angle of incidence is the same as the angle of reflection னு சொல்லலாம். இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்.
அண்ட் நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அந்த நார்மல் இந்த மூணுமே மிரர் மேலே ஒரே இடத்துல தான் படுது. ஸோ நம்ம இந்த இடத்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா டேர்ம்ஸோட மீனிங்ஸை பார்க்கலாம். இன்சிடென்ட் ரே இஸ் த ரே ஆஃப் லைட் that falls on the source of the reflection material. நம்ம கேஸில் இந்த reflection material is a mirror. Reflected ray is the ray of light that is reflected from the mirror from the point at which the incident ray met the mirror. இது என்ன சொல்லுதுன்னா, incident ray மிரர் மேலே விழுந்த இடத்துலேருந்து வர ரே தான் reflected ray. Next, point of incidence is the point on the mirror at which the incident ray strikes. மிரரில் எந்த இடத்துல இன்சிடென்ட் ரே விழுதோ அந்த இடத்த தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்ததா, நார்மல் இஸ் a perpendicular line drawn from the point of incidence. Next, angle of incidence is the angle found between the incident ray and the normal, and angle of reflection is the angle formed between the reflected ray and the normal. இதிலிருந்து நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கு சில லாஸை எழுதலாம். Laws are rules that are always obeyed. The first law is that the angle of incidence is always equal to the angle of reflection, and the second law is that the incident ray, the reflected ray and the normal at the point of incidence lie on the same plane. First law உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ செகண்ட் லா என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் லா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் மூணுமே ஒரே சர்ஃபேஸ் மேலே ஒரே லைன் மேலே இருக்கும்னு சொல்லுது. சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இந்த பிக்சரில் நம்மளுக்கு ரெண்டு ரேஸ், ஒரு நார்மல், a point of incidence and a reflection surface தெரியுது. ஸோ நாம் இப்போ படித்த எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்ச எல்லாத்தையும் லேபிள் பண்ணலாம். ஓகே, முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம நாலேஜ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணலாம். இங்கே த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 27 degrees. ஸோ த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 27 degrees-ஆக தான் இருக்கணும். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே ஆங்கிளுக்கு யூஸ் பண்ணுற டிகிரீஸ்க்கும் டெம்பரேச்சரில் நம்ம யூஸ் பண்ணுற டிகிரீஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ இதை கண்டுபிடிச்ச மாதிரி இன்னொரு கொஷின்லையும் நம்ம நாலேஜை அப்ளை பண்ணலாம். The question says, a light ray strikes a reflective plane surface at an angle of 43 degrees with the plane surface. Part 1. Find the angle of incidence. Part 2. Find the angle of reflection. Part 3. Find the angle between the incident ray and the reflected ray. Part 4. Find the angle between the reflected ray and the plane surface. இங்கே நம்மளுக்கு எந்த டயக்ராமும் கொடுக்கல. ஸோ நாமளே தான் இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸை வரையலாம். இப்போ கொஷனில் ஒரு லைட் ரே ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு போட்டிருக்கு. ஸோ நாம் ஒரு லைட் ரேக்கான டயக்ராமை வரையலாம். ஒரு லைட் ரேனா நம்ம ஒரு லைன் ஆஃப் இன்சிடென்ஸ், ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் நார்மலை வரையணும். இப்போ நம்மளுக்கு கொஷனில் the ray strikes the reflective plane surface at an angle of 43 with the plane surface னு போட்டிருக்கு. இது ஒரு ட்ரிக். அண்ட் நாம் இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் அது நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேவுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஆனால் இங்கே கொஷனில் இந்த 43 degrees ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இப்படி ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் நடுவில் ஒரு சர்க்கிளை வரையலாம். நம்மளுக்கு மேத்ஸில் இருந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அந்த ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் 90 degreesனு தெரியும். நம்மளை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ நாம் 90லேருந்து 43 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பாக்கி இருக்க ஆங்கிள் கிடைக்கும். And 90 minus 43 is 47. So the angle of incidence is 47 degrees. Second partல angle of reflection என்னன்னு கேட்டிருக்காங்க. And நம்மளுக்கு angle of incidence is the same as the angle of reflection தெரியும். So நாம் angle of reflection 47 மென்ஷன் பண்ணலாம். Third partல simply angle of incidence-ஐயும் angle of reflection-ஐயும் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது லைன்ஸுக்கு நடுவில் இருக்க ஃபுல் ஆங்கிள் கிடைக்கும். And 47 plus 47 is 94. So the answer is 94. Last partல find the angle between the reflected ray and the plane surface னு கேட்டிருக்காங்க. And இது very simple. லெஃப்ட் சைடில் எப்படி ஆங்கிள் between the normal and the reflective surface 90 degrees-ஓ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அது 90 degrees தான். அண்ட் நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அண்ட் இட் இஸ் த சேம் ஆஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஷனில் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆங்கிள் தான் இதோட ஆன்சர். 90 minus 47 பண்ணால் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்த மாதிரியே 43 degrees கிடைக்கும். சிமெட்ரி இருக்கிறதால நார்மலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்க ஆங்கிள்ஸ் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை பார்க்கலாம். மிரர் முன்னாடி நின்னா நம்மளை பார்க்க முடியும். ஆனால் இதே ஒரு வால் முன்னாடி நின்னா நம்ம இமேஜ் தெரியாதுல்ல, அது ஏன்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேசஸில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ. பட் இந்த லாஸால் டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸை பார்க்கலாம். ஒரு ரேக்கு பதில் 5 இன்சிடென்ட் ரேஸ் இருந்தால் என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். இந்த 5 ரேஸும் பேரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேரலல்னா 2 ரேஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 இன்சிடென்ட் ரேஸையும் 5 நார்மல் ரேஸையும் வரையலாம். இப்போ இந்த 5 இன்சிடென்ட் ரேஸுக்கு ரிஃப்ளெக்டட் ரேஸை வரைஞ்சா நீங்கள் இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் பேரலாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க. நம்ம 5 இன்சிடென்ட் ரேஸ் பேரலாக இருந்ததால் 5 ரிஃப்ளெக்டட் ரேஸும் பேரலாக தான் இருக்கும். இப்போ இதே 5 இன்சிடென்ட் ரேஸை ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மேலே ஷைன் பண்ணலாம். இந்த தடவை ரிஃப்ளெக்டட் ரேஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போகுது. இது ரிஃப்ளெக்ஷனை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. த டைப்ஸ் ஆர் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன். ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் ஸ்மூத் சர்ஃபேஸஸில் அக்கர் ஆகும். அண்ட் டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன் ரஃப் சர்ஃபேஸஸில் அக்கர் ஆகும். மிரர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேசஸ். ஸோ அதனால் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ். ஆனால் வால்ஸ் மாதிரி ரஃப் சர்ஃபேசஸில் ரிஃப்ளெக்டட் ரேஸ் ரேண்டம் டைரக்ஷன்ஸில் போகும். ஸோ அதனால் இமேஜஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் சில சர்ஃபேசஸ் லைக் ஸ்பூன்ஸ், பிளேட்ஸ் அண்ட் கிளியர் வாட்டர்ஸில் மிரர் அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இல்லைனாலும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அது ஏன்னா அதெல்லாம் ஸ்மூத் சர்ஃபேசஸ். ஆனால் அதோட ஸ்மூத்னஸ் மிரர் அளவுக்கு பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷனை கொடுக்க பத்தாது. இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் லைட்டோட இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.